ஹாய் மக்களே, வெளிநாடு வாழ்க்கை ஜம்முன்னு நடக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். இங்கே பார்த்தா சுற்றிலும் குண்டு போடுறாங்க. அண்ணனுக்கு வேறு காய்ச்சல் 3 நாளாக காய்ச்சல் மாத்திரை போட்டு இருக்காரு. எல்லாம் காய்ச்சல் சரியாகல. உடம்பு வேறு கழிச்சல் வேற இன்னொரு ஆளுக்கு வேற போயிட்டுருக்கு. போயிட்டு பாத்ரூமில் போய் கழிச்சலாக போகிறாரு. எல்லாம் டிக்கெட்டை போட்டு ஊருக்கு வர்றாங்கிறாங்க. என்னங்க நிம்மதியாக கடன் கட்டலான்னு வெளிநாட்டுக்கு வந்தால் கடன் மேலே கடன் ஏறிக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஆள் இல்லை. மத்தியானம் சாப்பிடாம கிடக்குறாரு. ரொம்ப கவலையாக இருக்குது. அவன் வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது? வெளிநாட்டு வாழ்க்கைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல மக்களே. எங்கள் வீடு மாட்டு கொட்டாய் மாதிரி ஒரு குடிசை தான். எப்படியாச்சும் அந்த குடிசையை மாற்றுறதுக்காண்டி தான் பிளான் பண்ணி வந்திருக்கேன். பார்ப்போம். 2 வருஷமாக வெளிநாட்டில் இருக்க ஒரு வீடு கூட கட்டலையானு கமாண்டில் காரி துப்புனாங்க ஒரு ஓட்டு வீடை காமிச்சதுக்கு. அந்த அவமானத்தில் இன்னும் மீண்டு வரல. வீட்டை கட்டிட்டு தான் போகணுன்னு இருக்கேன். குண்டு போட்டால் அப்படியே சாவலாம்னு இருக்கேன் மக்களே. வெளிநாட்டு வாழ்க்கை பாலிகடா கொட்டிடுறோமா, ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணன் அந்த ஏசி ரூமை விட்டுட்டு இந்த குடிசை ரூமில் போய் படுக்க போகிறாரு பாருங்கள். அதையும் காமிக்கிறேன். குளிர் ஒத்துக்கலைங்க, ஏசி ரூமும் ஒத்துக்க மாட்டேங்குது. குடிசை வீட்டிலே தூங்கினவங்களுக்கு எப்படிங்க திடீர்னு ஏசியாக கொடுக்குறாங்க. காய்ச்சல் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மூலையில் வந்து அண்ணன் அடைஞ்சிட்டாரு. நான் காய்ச்சி அடித்து கிடக்குறேங்க. வெளிநாடு வாழ்க்கை கொடூரமாக இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் ஊரை சுற்றிட்டு பப்ஜி விளாண்டுக்கிட்டு இந்த 1000 ரூபா காசு கிடைக்கிறதுக்காண்டி வேலைக்கு போகாதீங்கடா. குடிக்க வேலைக்கு போகாதீங்கடா. குடி ஆகணும்னு வேலைக்கு போங்கடா. ஒரு வீட்டை கட்டுங்கடா, பொழைச்சிக்கங்கடா, நல்லா இருக்கடா தம்பியெல்லாம். அண்ணன் சொல்கிறத கேளுங்கடா. அனுபவிச்சு வந்திருக்கேன்டா. அடிபட்டு மிதிபட்டு லோல்பட்டு லொங்கோல் பட்டு வந்திருக்கேன்டா. கொஞ்சம் பொழைச்சிக்கங்கடா தம்பியெல்லாம். அப்புறம் பார்க்கும்போது எனக்கு அழுக வருது. ஓகே ஃப்ரெண்ட், பாய். எல்லோரும் பத்திரமா இருங்க. ரொம்ப பேரமையாக இருக்கேன். பாய்.